நெக்ஸ்ட் இந்த கிளாஸ் இவங்க வேற உயிரிடு. நீங்க போங்க, நான் எடுத்து வச்சுக்கிறேன். ஓகே, டவுன்லோட் ஆனது. அது பொறுமையாகட்டும், ஒன்றும் பிரச்சனை இல்லை. குட் ஈவினிங். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ 10th எக்ஸ்பெரிமெண்ட்ல இருந்து 12th மோரலஸ் நம்ம வந்து 14th எக்ஸ்பெரிமெண்ட் வரைக்கும் எல்லாத்தையும் பார்த்துடலாம். ஃபர்ஸ்ட் எக்ஸ்பெரிமெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா பாட்டில் ஃபில்லிங் சிஸ்டம். பாட்டில் ஃபில்லிங் சிஸ்டமில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு டாஸ்க் என்னென்னு ஃபர்ஸ்ட் நான் எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். பேஸ்ட் ஆன் தட் நம்ம வந்து ப்ராஜெக்ட் ஃபைல் கிரியேட் பண்ணிட்டு நம்ம ப்ராஜெக்ட் ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஃபர்ஸ்ட் திங் அவங்க என்ன கொடுத்துருக்காங்கன்னா, டிசைனர் PLC ப்ரோக்ராம் டு கண்ட்ரோல் த பாட்டில் ஃபில்லிங் ப்ராசஸ் யூசிங் சென்சார்ஸ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. Using sensors, implement a level sensor to stop the filling process once the bottle is full. Okay. நெக்ஸ்ட் அதாவது ஒரு சென்சார் வைக்க சொல்லியிருக்காங்க. அந்த வாட்டர் லெவல் ஃபில் ஆன உடனே வந்து பார்த்தீங்கன்னா வாட்டர் வரது ஸ்டாப் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து ஆட் அ கன்வீனியன்ஸ் சிஸ்டம் டு மூவ் த பாட்டில் டு அண்ட் ஃப்ரம் த ஃபில்லிங் ஸ்டேஷன் கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் என்ன டாஸ்க் கொடுத்துருக்காங்கன்னா, இன்டகிரேட் வால் கண்ட்ரோல் ஃபார் லிக்விட் ஃப்ளோன்னு கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் டெஸ்ட் த ஃபில்லிங் சிஸ்டம் ஃபார் அக்யூரேட் பாட்டில் ஃபில்லிங் அண்ட் சென்சார் ஆப்ரேஷன் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இது என்னன்னா ஒரு பாட்டில் ஃபில்லிங் சிஸ்டம். ஸோ ஒரு எம்டி பாட்டில் இருக்கு. எம்டி பாட்டில் ஒரு பொசிஷன்ல இருக்கும். அந்த பொசிஷன்ல வந்து பார்த்தீங்கன்னா மேலே வால்வ் கனெக்ட் பண்ணி கீழே சென்சார் வச்சு ஒரு ஃபில்லிங் யூனிட் இருக்கும். அது என்ன பண்ணுன்னா, அந்த இடத்துல வந்து பாட்டில் வந்துடுச்சுன்னா தண்ணி ஃபில் ஆகிற வரைக்கும் அந்த வால்வ் ஆன்ல இருக்கும். தண்ணி அந்த பர்டிகுலர் லெவல் ஃபில் ஆன உடனே வால்வ் க்ளோஸ் ஆகிடும். வால்வ் க்ளோஸ் ஆன உடனே கன்வேயர் சிஸ்டம் வந்து ஆன் ஆகிட்டு மூவ் ஆகும். மூவ் ஆகிட்டு வந்து பார்த்தீங்கன்னா அடுத்த பொசிஷன் சென்ஸ் ஆகும்போது ஸ்டாப் ஆகிடும். இதுதான் கண்டிஷன். இந்த மாதிரி போட்டிருக்காங்க. ஸோ இதுக்காக நம்ம ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுறோன்னா, ப்ராஜெக்ட் ஏற்கனவே நான் கிரியேட் பண்ணி வச்சுட்டேன். இந்த ப்ராஜெக்டில் ஃபர்ஸ்ட் ஒரு மாஸ்டர் கமெண்ட் போட்டுக்கிறேன். ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மாஸ்டர் கமெண்ட் போட்டுக்கிறேன். இதை வந்து பார்த்தீங்கன்னா M0ன்னு கொடுத்துக்கிறேன். இதை வந்து பார்த்தீங்கன்னா Y1 வச்சு Y0 வச்சு லேட்ச் பண்ணுறேன். ஸோ இப்போ நான் M0 ஸ்டார்ட் பண்ண உடனே இப்போ Y0 ஆன் ஆகிட்டு கண்டினியூஸாக ரன் ஆக ஆரம்பிச்சிடும். நான் இப்போ இந்த லேட்சிங்கை வச்சு நெக்ஸ்ட் என்ன பண்ணுறேன்னா, LD Y0ன்னு போட்டுறேன். சரி, நம்ம Y0 யூஸ் பண்ணக்கூடாது. Yக்கு பதிலாக நான் M2 யூஸ் பண்ணிக்கிறேன். M2ன்றது ஒரு சம்திங் ப்ராசஸ் ஸ்டார்ட் மாதிரி வச்சுக்கலாம். ஸோ இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வால்வ் கண்ட்ரோலுக்கு ஒரு வால்வ் போட்டுக்கலாம். லெட்ஸ் டேக் இட் as valve M3 வச்சுக்கிறேன். M3ன்றது வால்வு.
ஸோ ப்ராசஸ் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. இப்போ நாம வந்து இது ஆன் பண்ணுறதுக்காக, அதாவது ஃபில் ஆனோடனே ஆஃப் பண்ணுறதுக்காக ஒரு என்சி இது வச்சிடுறேன். என்சி இது வச்சுட்டு இதில் வந்து பார்த்தீங்கன்னா M4ன்னு கொடுத்துக்கிறேன். இது வந்து நம்மளுக்கான சென்சார். இது வந்து M4ன்ற சென்சார். இது வந்து வால்வு. ஸோ இந்த ப்ராசஸ் ஸ்டார்ட் ஆனோடனே அந்த பர்டிகுலர் பாட்டில் அங்கே இருக்கான்னு பார்த்துட்டு, அப்போ அங்கே பாட்டில் இருக்கணும்னா அங்கே ஒரு சென்சார் வைக்கணும். அந்த சென்சார்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நான் என்சி போட்டுக்கிறேன். என்சி போட்டுட்டு அதை M5ன்னு கொடுத்துக்கிறேன். M5 அந்த பர்டிகுலர் சென்சார் அங்கே வந்த பின்னாடி அந்த அந்த சென்சார் கிட்ட வந்த பின்னாடி இது ஆன்ல இருந்துச்சுன்னா, வாட்டர் லெவலும் கம்மியாக இருந்துச்சுன்னா நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா மோட்டர் ஃபில் ஆக ஆரம்பிக்கும். இப்போ ஃபில் ஆகும்போது வந்து பார்த்தீங்கன்னா ப்ராசஸ் ரன் ஆகிட்டு இருக்கும். இப்போ இந்த ப்ராசஸ்லாம் நடந்துச்சுன்னா, அதாவது when M5 ஆன் ஆயிட்டு M4 ஆன் ஆயிட்டு கூட இது டவுன் பல்ஸ், அதாவது இதை டவுன் பல்ஸ், இதுனா M3 டவுன் ஆயிடுச்சு. M5 அதாவது சென்சார் வந்து டிடெக்ட் ஆயிடுச்சு. சென்சார் டிடெக்ட் ஆயிடுச்சு. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா என்னாச்சு, M4 வந்து ஆன் ஆயிடுச்சு. இப்படி ஆன் ஆகும்போது நம்மளுக்கு கன்வேயர் சிஸ்டம் ஸ்டார்ட் ஆகுது. இது வந்து பார்த்தீங்கன்னா அவுட் M6ன்னு கொடுத்துக்கிறேன். ஸோ கொடுத்துட்டு இப்போ நான் இதை கம்பைல் பண்ணிடுறேன். இப்போ கம்பைல் பண்ண பின்னாடி டிரைவர் ஸ்டாப்னு கொடுக்கு. ஸோ டிரைவர் ஸ்டாப்பில் இருக்குது. நாம் காம்ஜிஆரில் போயிட்டு ஓப்பன் கொடுத்து காம்ஜிஆரில் டிரைவரை கொடுத்து ஸ்டார்ட் கொடுத்துக்கலாம். இப்போ நான் ஸ்டார்ட் பண்ணிட்டேன். ஸ்டார்ட் பண்ணிவிட்டு ப்ரோக்ராமை கம்பைல் பண்ணிவிட்டு அப்லோட் பண்ணிக்கலாம். இப்போ நம்மளுக்கு எதுவுமே ஸ்டார்ட் ஆகலை. இப்போ நான் வந்து இதை செட் ஆன் பண்ணுறேன். இதை ஸ்டாப்பில் இருக்கு. ஓகே, ஆன் ஆகிடுச்சு. பட் ஆனால் நம்மளுக்கு சென்சார் டிடெக்ட் ஆகலை. சென்சார் இது வந்து கன்வேயர் இதுன்னு வச்சுக்கோங்க. இப்போ டிடெக்ட் ஆனோடனே நான் இது செட் ஆன் அப்படின்னு கொடுத்தோன்னே அங்கே ப்ராசஸ் நடந்துட்டுருக்கு. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா M3 ஆஃப் ஆகும்போது இப்போ வந்து இது பாட்டில் ஃபில் ஆகிட்டு முடிஞ்சிச்சு. ஃபில் ஆகிட்டு முடியும் போது இது ஆஃப் ஆகும். ஸோ இது ஆன் ஆகும்போது வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ப்ராசஸ் லேட்ச் ஆயிரும். லேட்ச் ஆகிட்டு இதுக்கு அப்படியே கண்டினியூஸாக நம்மளுக்கு நடந்துகிட்டே இருக்கும். இது நம்ம ப்ரோக்ராமாக பார்க்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா இப்படி தான் இருக்கும். பட் ப்ராசஸாக நம்ம பார்க்கும்போது கரெக்டாக ரன் ஆகும். இப்போ வந்து இது ஆன் ஆகிட்டு ஆஃப் ஆச்சு. M6 வந்து ஆன் ஆகிட்டு ஆஃப் ஆச்சு. இதுக்கு நம்ம என்ன பண்ணணும்னா இந்த M6-ஐ செட் கொடுக்கணும். செட் கொடுத்து நெக்ஸ்ட் பாட்டில் வர 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 அப்படியே ப்ராசஸ் கண்டினியூஸாக மாறி மாதிரி ரன் ஆகிற மாதிரி நம்ம பண்ணணும். அதாவது இப்போ என்ன ஆகும், இது ஆன் ஆகாது. ஏன்னா இது எல்லாமே ஆன் கணக்கு தான், ஆன் ஆகாது. எப்போ ஆன் ஆகும்னா இந்த ப்ராசஸ் ஆஃப் ஆகும்போது தான் இது ஆன் ஆகும். மற்றபடி இது ஆன் ஆகாது. ஸோ இது ஒரு சைக்கிளுக்கானது. இதை நம்ம கண்டினியூஸாக நெக்ஸ்ட் சைக்கிளுக்கு போடும்போது இந்த ப்ராஜெக்ட் வந்து நடக்கும். கண்டினியூஸ் ஆப்ரேஷனாக போகும். இதை நான் வந்து பார்த்தீங்கன்னா பாட்டில் ஃபில்லிங்னு சொல்லிட்டு சேவ் பண்ணி டிரைவில் போட்டுருந்தேன். பேஸ்ட் ஆன் தட் நீங்கள் ஒர்க் பண்ணிக்கோங்க.